எதிராளி ஜெயிச்சிட்டே வராருன்னு வைங்க, எதிராளி ஜெயிச்சிட்டே வராரு. அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து அவ்வளோதான், இந்த எதிராளியை நம்மளால் ஜெயிக்க முடியாது, அவன் பெரிய பலசாலி, நாம் பலமற்றவர்களாகிவிட்டோம் என்று மனசு சோர்ந்துட்டாங்கன்னா என்ன நடக்கும்? தோல்வி உறுதியாகிவிடும். அதே நேரம் இந்த விளையாடுறவங்க தோற்று போனால் உடனே எல்லோரும் கூடி நின்று தோளுக்கு மேலே தோளில் கை போட்டுட்டு, இந்த கிரிக்கெட் விளையாடும் போதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, தோளுக்கு மேலே தோளில் கை போட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ பேசுவாங்க. என்ன பேசுவாங்க தெரியுமா? என்ன பேசுவாங்க? டேய் சோர்ந்து போகாத, நம்மால் இது முடியும், அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நாம் அவனை மேற்கொள்ளலாம். அங்கே சோர்வில் இருந்து வெளியே கொண்டு வருகிறது தான் இந்த முயற்சி பண்ணுகிறார்கள். குத்துச்சண்டையில் நீங்கள் இதை பார்க்கலாம். ஆகவே மனம் சோர்ந்து போகக்கூடாது. மனம் சோர்ந்து போகாமல் இருந்தால் ஜெயம் கிடைக்கும். ஒன்று கலங்கக்கூடாது, இன்னொன்று முறுமுறுக்கக்கூடாது, இன்னொன்று சோர்ந்து போகக்கூடாது.